ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நமது தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை அதிகமாகுது. அதற்காக பாதுகாக்கிறதுக்காக சிங்கப்பெண் என்ற ஒரு பெண்கள் காவல், அவர்களால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. எவன் ஒருவன் பாலியல் தொந்தரவு செய்கிறானோ அவன்தான் என்று தீர்மானமானால் அந்த காலத்தில் மாறி அந்த ஊரிலே அவனை கழுகு மரத்தில் ஏற்றினால் அடுத்த பெண்களை தொட யோசிப்பான். பழைய காலத்தில் தண்டனைகள் கடுமையாக இருந்தது. பொருளை திருடினவனுக்கே கழுகு மரத்தில் ஏற்றி விடுங்கள் என்று மன்னர் தீர்ப்பு கூறுகிறார். அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு சிங்கப்பெண் பாதுகாவல். ஏண்டா, சட்டத்தில் ஒருத்தனை தூக்கி நடுக்கு ரோட்டில் வச்சு கழுகு மரத்தில் ஏற்றிட்டீங்கன்னா அடுத்த பெண் அவன் தொடுவானா? தொடமாட்டான். அப்போ தண்டனை கடுமையாக வேணும். இவனை பிடிச்சி கோர்ட்டில் போய் ஆசராக்கி இவனுக்கு சோறு போட்டு இவனை பாதுகாத்து, இவனே ஒரு நாட்டுக்கு பெரிய தீவிரவாதத்தோட மோசமானவன், பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தவனை போய் இவனுக்கு பாதுகாப்பு, இவன் மொசரையை மூடிக்கிட்டு வேற போகிறாங்க. அப்போ என்ன நடக்கு? நாட்டில் உள்ள சட்டங்கள் கழுகு மரத்தில் ஏற்றணும். அப்போ தான் அவன் பயப்படுவான். அடுத்தவன் பொண்டாட்டியத்தோட பயப்படுவான், அடுத்தவன் பொம்பளையில் பார்க்கறதுக்கு பயப்படுவான். சும்மா போய் கோர்ட்டில் போய் சாட்சி இல்லை விடுதலையாகி வந்துடுவான். இதுதான் நடக்கும். நம் நாட்டு சட்டங்கள் அப்படி. இதற்கு சிங்கப்பெண் போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தூக்கி கழுகு மரத்தில் ஏற்றுறா. அதாண்டா அந்த சட்டத்தை கொண்டு வாங்கடா. அப்போ தாண்டா இந்த நாட்டில் பொம்பளையை தொடுறதுக்கு பயப்படுவான். இல்லை, தினமும் 10 ரேப் கேஸ் தான் நடக்கும். ஓ நம சிவாயா. நல்லதே நடக்கட்டும்.